பெருமானார் ஒரு துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ் வஅஊது பிக்க மின் ஸவாலி நிஅமத்திக், எனக்கு நீ என்னவெல்லாம் அருட்கொடைகளை வழங்கினாயோ அந்த அருட்கொடைகள் நான் அனுபவிக்கக்கூடிய காலத்தில் அந்த அருட்கொடை என்னை விட்டும் நீங்கி விடாமல் இருக்க செய்வாயா. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. வசதியை கொடுத்தான், இந்த வசதி நீங்கிட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். 4 பேருக்கு கொடுத்து வாழ செய்தான். நம்ம கொடுக்கிற வாழ்க்கை இப்ப இல்லை அப்படின்னா கொடுத்தவங்க கிட்ட கேட்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் நிறைய கொடுக்கிறவர், விசாலமா கொடுத்தார், யாரு கேட்டாலும் கொடுத்தார். ஒரு காலம் அவர் கம்பெனி லாஸ் ஆச்சு, அவரால் கொடுக்க முடியல, கையில பணம் இல்லை, கடன் வாங்கி கொடுத்தார். என்னுடைய நட்பில் இருந்தவர். நான் கூட சொன்னேன், கடன் வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், முடியல ஹதரத், கொடுக்காமலாம் இருக்க முடியல, அவ்வளவு கொடுத்தோம், ஆனா அல்லாஹ் அவரை கைவிடல, கடைசி வரைக்கும் கண்ணியமாகவே வாழ வைத்தான். இங்கே நான் சொல்வது, இருக்கும் நியாமத்து நீங்கினால் அதை விட கஷ்டம் ஒண்ணும் இல்லை. அல்லாஹ் அந்த நியாமத்துக்களை தக்க வைக்க செய்வானாக. அன்பான மனைவி திடீர்னு நம்ம விட்டு நீங்கிட்டாங்க, தாங்க இயலாது. வசதி வாய்ப்பு நீங்கன்னா தாங்க முடியாது. அதனால எல்லாரும் கேட்கிற துவா ஞாபகம் வச்சுக்கங்க. பெருமானார் கேட்டாங்க, அஊது பிக் மின் ஸவாலி நிஅமத்திக், நீ கொடுத்த எந்த ஒரு அருட்கொடையும் நிஅமத்தும் என்னை விட்டும் எந்த காலத்திலும் நீங்கிவிடக்கூடாது. அது கண் பார்வையா இருக்கட்டும், உதவிகளா இருக்கட்டும், கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கட்டும், அழகான மனைவி, அருமையான பிள்ளைகள், பேரன் பேத்திகள், இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த நிஅமத். இபாதத்தில் நாம் வாழ்வதும், நோன்பாளியாக இருப்பதும், தொழுகையை பேணுவதும், பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கையில் இருப்பதும் அவன் கொடுத்த நிஅமத். இதெல்லாம் நம்ம முயற்சி எல்லாம் கிடைக்காது. அல்லாஹ் நம்ம ஒரு மாதிரியா ஜூஸ் பண்ணி உள்ள கொண்டிருக்கான், அல்லாஹ் கொண்டுட்டான். இந்த நிஅமத்தை விட்டும் நம்ம வெளியில போயிடக்கூடாது, நம்மை விட்டும் நிஅமத்து போயிடக்கூடாது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. அதனால உங்க துஆவில எப்போதும் கேட்கணும், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக் மின் ஸவாலி நிஅமத்திக், நீ கொடுத்த எந்த நிஅமத்தும் என்னை விட்டும் நீங்கி விடாமல் இருக்க செய்வாயாக. சையதனா